ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை சோதித்து பார்த்து செய்ய வேண்டும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாம் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருப்பதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னவென்றால் நாம் தேவனுடைய அன்பில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பில் நடந்து கொள்ளும்போது அனைவரிடமும் நாம் எல்லா நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் அநேக அன்பாக இருப்பதற்கு எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளும்போது ஒருவருக்கொருவர் நாம் அன்பை வெளிப்படுத்தும்போது கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக ஒரு 5 காரியங்களை இந்த நாளில் அவங்களுக்காக சொல்கிறோம். முதலாவதாக நாம் அன்பாய் இருக்கும்போது அனைவரிடமும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்போது அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். அடுத்ததாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதை, பரிசுத்தமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வெறுத்து பரிசுத்தமான காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை இந்த பூமியில் நாம் செய்யும்போது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள், அநேக தேவைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்றால் ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் மெய்யாகவே அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். இன்று அநேகர் நன்றாக ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவார்கள். துன்பங்கள், வேதனைகள் வரும்போது தேவனை மறந்து விடுவார்கள். அதுபோல் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்றால் நாம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது தான் அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ வேண்டும். ஏனென்றால் ஆதியில் ஆதாமும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கினார். அப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அனுபவிக்க அதிகாரத்தை கொடுத்தார். ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலுள்ள கனியை தொடாதீர்கள், புசியாதிருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அந்த கனியை கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் புசித்து பாவத்தை செய்தார்கள். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழும்போது தான் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா பிரியமில்லையா என்பதை ஒவ்வொரு நாளிலும் நிதானித்து சோதித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு பிரியமில்லாத அந்தகாரமாக இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. ஏனென்றால் அவர் வெளிச்சமுள்ளவராக பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்குள்ள நாம் இருக்கும்போது நாம் வெளிச்சமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும். நாம் ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வது அவசியம். இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் ஆவின் கனிகளை கொடுக்கிறவர்களாக, ஏனென்றால் கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம் என்று 9 விதமான கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நீங்கள் எல்லா கனிகளும் கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற முடியும். ஒவ்வொரு நாளிலும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம், கீழ்ப்படிவோம், பரிசுத்தம் உள்ளதை நாம் நாடுவோம், அன்பாக இந்த பூமியில் வாழுவோம். கர்த்தருக்கு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை இப்படியாக செய்து சோதித்து நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து
இந்த பூமியில் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சவைகள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறிந்து நாங்கள் இந்த பூமியில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பிரியமான காரியங்களை சோதித்து அறிந்து செய்யும்படியான கிருபை நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.